மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்வார் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகில் தமிழ் பண்பாட்டில் 3 வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கிறது. உண்மை, மெய்மை, வாய்மை. இந்த 3ஐயும் நாம் பல அலுவலகங்களில் பார்க்கிறோம். வாய்மை, உண்மை, மெய்மை இவைகள் அனைத்தும் இன்றைக்கு நிரம்பி இருக்க வேண்டிய இடங்களாக நீதிமன்றங்கள், நீதி அவைகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு அவைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக எல்லா அலுவலகங்களிலும் இந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்கேற்ப எல்லா அலுவலகங்களும் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டிய மனிதர்களாகிய நாமும் எப்படி இருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆக இன்றைக்கு ஒரு மனிதன் உண்மையாக வாழுகிறான் எனில் அம்மனிதனை பெருமையானவனாக நாம் பார்க்கிறோம். அம்மனிதனை பெரும் மனிதன் என நாம் புகழ்கிறோம். ஆனால் எல்லோருமே உண்மையான வாழ்வுக்கு வாழ அழைக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். கடவுள் அதற்காக தான் எல்லோரையும் படைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உண்மையாக வாழ்கிற மனிதரை பெருமைப்படுத்தி பார்க்கிற ஒரு உலகமாக நாம் மாறிவிட்டோம். ஆக இயேசு இன்றைக்கு சொல்கிறார், உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் வருகிற பொழுது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி அழைத்து செல்வார். ஆக இன்றைக்கு எல்லா மனிதர்களுமே முன்சார்பு எண்ணங்களோடு வாழ்பவர்களாக இருக்கிறோம். ப்ரெஜுடியூஸ் ஐடியா என சொல்லப்படுகிற முன்சார்பு எண்ணங்கள். ஒரு மனிதனை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ளாமலேயே ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர் சொல்வதனாலோ, அப்படி வடிவமைப்பினாலோ, அப்படி நிறத்தினாலோ, ஆடையினாலோ நாம் அந்த ஒரு சில மனிதர்களை நாம் தீர்ப்பிட்டு விடுகிறோம். இப்படிப்பட்டவர்கள்தான் என்று நாம் அவர்களை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து விடுகிறோம். அத்தகைய எண்ணங்கள் தவறானவையான இதாக இருக்கிறது. தவறானவனாக ஒரு மனிதனை சித்தரித்து காட்டுபவையாக அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்களைப் போலதான் இயேசுடைய நற்செய்தியையும், இயேசுடைய போதனையையும், இயேசுவை பார்த்ததையும், இயேசுவை பற்றி பலர் தவறான கருத்துக்கள் சொன்னதையும் வைத்து பலர் இயேசுவை தவறானவராக, தங்களுக்கு பிடித்ததை போன்று நல்லவராக பலர் இந்த முன்சார்பெண்ணங்களால் இயேசுவை கட்டமைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் இயேசு தன்னலம் துறந்து சுயநலமற்றவர்களாக பணியாற்ற வேண்டும் என்பதை பார்க்கிற பொழுது இயேசுவை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு பலருக்கு எதிரியாக தென்படுகிறார். இயேசு பலருக்கு நல்லவராக தென்பட்டதை போல பலருக்கு அவர் தீமையானவராக, பலருக்கு அவர் எதிரியாகவும் தென்படுவதற்கு காரணம் இயேசுனுடைய முழுமையான நோக்கத்தை, முழுமையான வாழ்வை, அவர் இந்த மண்ணுலகிற்கு வந்த அந்த முக்கியமான பணியை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் இயேசுவை அவர்கள் அழிக்க வழி தேடுகிறார்கள். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பொய் நாம் பேசுகிற பொழுது அது முன்னர் இனிப்பதாகவும் பின்னர் கசப்பதாகவும் இருக்கிறது. உண்மை முன்னர் கசப்பதாகவும் பின்னர் அது இனிப்பதாகவும் இருக்கிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதை அதிகம் பேசுகிறோம், நாம் எதை அதிகம் பின்பற்றுகிறோம்? முழு உண்மையை நோக்கி நகரக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போன்று நாம் ஒன்றை இந்த நாளில் நினைவு வைத்து கொள்ள வேண்டியது, நாம் உண்மையை பேசினோம் எனில் அந்த உண்மையை நாம் நினைவில் ஒருபொழுதும் வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் பொய் பேசுகிறோம் எனில் அந்த பொய்யை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த நிகழ்வு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த உரையாடல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பொய்யை நாம் மாறாமல் சொல்ல வேண்டும். எனவே அதை பொய்யை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். எனவே நாம் உண்மையின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். உயிர்ப்பின் மக்களாக இருக்கிற பொழுது உண்மையின் மக்களாகவும் நாம் இருக்க அழைக்கப்படுகிற அந்த காலங்களில் நம்முடைய செயலும், நம்முடைய சொல்லும், சிந்தனையும் உண்மை நோக்கி நகர்வதாக இருக்கிற அருளை இறைவன் தர இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.